அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு ரோஸ்மேரி பிளான்ட் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா? அத தான் இன்னைக்கு ரீபாட் பண்ண போறோம். பொதுவா நம்ம நர்சரியில வாங்குற செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தொட்டியில வச்சிருப்பாங்க. அதுல நெறைய வேர் இருக்கும். வேர்லாம் பார்த்தீங்கன்னா, சுத்தி சுத்தி ரூட் பவுண்ட் ஆகி இருக்கும். அதனால நம்ம வாங்குன உடனே ஒரு பெரிய தொட்டிக்கோ, இல்ல மண் தரையிலோ வச்சுட்டோம்னா, அந்த செடி நல்லா ஃப்ரீயா வளரும். இப்ப பார்த்தீங்களா, நம்ம கடையிலேருந்து வாங்குன அந்த செடிய வெளியில எடுத்தா எப்படி இருக்கு பாருங்க. எவ்ளோ வேர் சுத்தி சுத்தி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ரீபாட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ரூட் பவுண்ட் ஆனதெல்லாம் நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுறணும். இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம 2 செடியா பிரிச்சு கூட நம்ம வச்சு தனித்தனியா 2 தொட்டில கூட வளர்க்கலாம். நான் அத பிரிக்கல. ஒரே தொட்டில தான் வைக்க போறேன். ஏற்கனவே 4 இன்ச் பாட்ல குட்டி பாட்ல இருந்த அந்த செடிய, இப்போ கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு தான் மாத்திருக்கேன். நான் ஒண்ணும் ரொம்ப பெரிய தொட்டிக்கு மாத்தல. இந்த செடி நல்லா நெறைய வெயில் இருக்க இடத்துல வச்சா நல்லா வளரும். இந்த செடிக்கு உள்ளேயே லேபிள் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? 8+ ஹவர்ஸ் வெயில்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதேபோல நம்ம வாங்குற ஒவ்வொரு செடியிலயும் லேபிள் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி ரோஸ்மெரி இன்னும் நெறைய ஹெர்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கல்நரி இல்ல ஆர்னமெண்டல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்ப இந்த செடிய வந்து நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஆர்னமெண்டல் அப்படின்னு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அழகுக்காக மட்டும் தான். இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டாச்சு. தண்ணி விட்டா நல்லா வடிஞ்சு போறது மாரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மண் எடுத்துக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நல்லா வெயில் வரும். அதனால நான் பால்கனில வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.